யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அண்ணே, உனக்கு ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் ஃபோன் வர மாட்டேங்குது. அட இருடி, அவ கால் பண்ணுவா. என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. டேய், தூங்கிருப்பாடா. 12 மேல ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் கால் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனிவே ஹாப்பி. ஏய் இரு, தயவு செஞ்சு நீங்க 3 பேரும் உங்களுக்குள்ள விஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும் சொல்லாத. என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் மகா கிட்ட இருந்தா இருக்கணும். இன்னைக்கு அவளை போய் பார்த்துருக்கணும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். மச்சான் 12 மணிக்கு அவங்க அப்பா இருக்கார்ல, அப்பா போலீஸ்காரரு பிடிச்சி உள்ள தூக்கி வச்சு குமர்னாருன்னு வை, அவ்வளோதான். டேய், ரொம்ப கவலைப்படாதடா. மாட்டினா நான் தனியால மாட்ட மாட்டேன். இந்தா இவனு தாங்க என் கூட வந்தான்னு உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவேன். அட பாவி. அண்ணே, மகாகாக்கு மறுபடியும் கால் பண்ணி பாரு. ஏய், இது என்ன ட்ரெஸ்ஸு? ஆளையும் சைஸையும் பாரு. ஏண்டா, இதுக்கு என்ன குறைச்சல்? உன்னதான் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏய், காலேஜுக்கு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது ஓகே. அங்க எல்லாரும் இருப்பாங்க. இங்க நீயும் இவனும் மட்டும்தான் இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்றோம். எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலப்பா. மேடம், எனக்கும் தப்பா தெரியல. ஆனா நீங்க கொஞ்சம் கலரா இருக்கீங்களா, நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன். இப்படி பக்கத்துல இருக்கும்போது என்னை விட பளபளன்னு தெரியற. அட பொறாம பிடிச்ச நாயே, இதுக்காடா என்ன ஸ்லீவ்லெஸ் போட வேணாம்னு சொன்னேன். நான் கூட என் மேல உள்ள பொசசிவ்ல தான் இப்படிலாம் பேசுறேன்னு நினைச்சேன். சி. என்னது பொசசிவா? அதெல்லாம் உன் மேல வந்துட்டாலும் என்னை விட்டா உன்னை எவன் கட்ட போறான்? எப்படினாலும் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் இந்த பொசசிவ் மண்ணாங்கட்டிலாம். எனக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனே, இப்படியே சொல்லிட்டு தெரி. ஒரு நாள் உனக்கு காப்பு வைக்கிறதுக்கு எவனாவது வர போறான். அன்னைக்கு நீ முடிச்சுட்டு நிப்ப. நானும் டாடா கட்டிட்டு போயிடுவேன். அப்படி ஒருத்தன் வந்தானு வையேன், கும்பிடு போட்டு உன்னை அனுப்பி வச்சிருவேன். நீலாம் லவ் பண்ற பையன் மாதிரியா பேசுற? ஓ, நம்ம லவ் பண்றோமா? இது எப்ப இருந்து? எனக்கு தெரியாதே. ஓ, அப்ப சார் என்ன லவ் பண்ணல? உன்னெல்லாம் எவன் லவ் பண்ணுவான்? ஏதோ அத்தை பொண்ணாச்சின்னு கூட வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா சுத்த வேஸ்ட், என்னைக்கோ அடிச்சு துரத்திருப்பேன். ஓஹோ, அப்படியா? நம்பிட்டோம். அடே யுவன், கால் கனெக்ட் ஆச்சா இல்லையா? இல்லைன்னா நாளைக்கு காலையில காலேஜ் போயிட்டு அப்புறம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கலாம். மென்டல். நியூ இயர் அன்னைக்கு காலேஜ் லீவு. அவன் எப்படி காலேஜில் பார்த்து சொல்ல முடியும்? ஏம்மா தாயே, நீ வேற எடுத்து விடாத. ஏதாவது சமாளிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா எனக்கு வேற தூக்கமா வருது. மணி 12:30 தாண்டிருச்சு. டே இருடா, லாஸ்ட் ட்ரை. மகா. மகா. ஏய் சும்மா இரு நீ. ஹாப்பி நியூ இயர் ஈவன். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நானும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் லைன் கிடைக்கவே இல்லை. ஹாப்பி நியூ இயர் டு மகா. நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆமாம்மா, ஆமாம், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏய் சும்மா இருடி. ஆமா, பக்கத்துல யாரு? ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. ஆர்த்தியா? ஆமா, நீங்க யாரு? ஏன் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீங்க? என்னது? ஓலா? ஆமா, யாரு நீ? யுவன், நீங்க சொல்லலையா நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த? ஏய் சும்மா இருடி. அட, நான் வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கேன். நீங்க தான் என்ன அங்க இங்க டச் பண்ணி. ஐயோ யுவன், யார் அது? அங்க இங்க டச் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? போன்ல ஒண்ணு, நேர்ல ஒண்ணு, அப்படிதானே? ஏய் மகா, நீ வேற லூசு மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. வேற யாரும் இல்ல, ஷாலு தான். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. ஏய் லூசு, நீ வேற. ஓ மேல ப்ராமிஸா? அவதான். மகா, நான் தாண்டி ஷாலு. ஆமா, நீ அங்க யுவன் கூட என்ன பண்ற? அது இந்நேரத்துல? ஏய் நீ வேற. இதையும் சந்தேகப்படாத. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பாலா, அப்புறம் என் தங்கச்சி. மகாக்கா, பயப்படாதீங்க. எனிவே ஹாப்பி நியூ இயர். ஓ, நீயும் அங்கதான் இருக்கியாடா? ஹாப்பி நியூ இயர். ஏ ஷாலு எருமை, ஹாப்பி நியூ இயர் டி. பாலா, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் வாங்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தான். டேய் மச்சான், இப்போவாது கிளம்பலாமா? போகலாம். சரி மகா, நான் வைக்கிறேன். யுவன், ஒரு நிமிஷம். நீங்க லவுட் ஸ்பீக்கர்லயா போட்டிருக்கீங்க? புரிஞ்சிருச்சு. அண்ணே, நீ பேசிட்டு வா, நாங்க முன்னாடி போறோம். யுவன், லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கா என்ன? இல்ல அதெல்லாம் இல்ல. எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? மகா, ஏதாவது சொல்லணுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நியூ இயர்ல, இந்த நியூ இயர்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாரா, என்னது?
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வருஷம் நான் எதையாவது மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. மகா, நீ மாற்றிக்க வேண்டிய விஷயங்கிறதுலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் உன் அம்மா அப்பா மேலே ஒரு அசம்ஷன் வச்சுருக்கல, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த பெற்றவங்களா இருந்தாலும் நமக்காக தான் உழைக்கிறாங்க, நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நீ அதிகமாக கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஹர்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானே சால்வ் ஆயிரும். சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். சரி, இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். நான் என்னோட கேரக்டரில் எதை மாற்றிக்கணும்? நீங்க எதையுமே மாத்திக்க வேணாங்க. நீங்க 100% பர்ஃபெக்டான ஆளு. பாருடா. நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க வருவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவுமே நீங்க, நான், அப்புறம் இந்த நிலா, இந்த 3 ஒரே இடத்துல இருக்கும்போது ரொம்ப அழகா தெரியும். அதுவும் கரெக்டு தான். நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது மகா, லேட் ஆயிடுச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆமா, எல்லாரும் சேர்ந்து வெளியே என்ன பண்றீங்க? கிராக்கர்ஸ்லாம் வேடிக்கை பார்க்க வந்தோம். கரெக்டாக 12 o'clock எல்லா பக்கமும் வெடி வெடிக்கும்ல, அதை வேடிக்கை பார்க்க வந்தோம். ஓ, அப்படியா? சரி, ஓகே. இன்னைக்கு நியூ இயர். இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத அந்த 3 வார்த்தையை நான் இந்த வருஷத்துல முதல் நாள் அதுமா உங்ககிட்ட சொல்ல போறேன். யுவன், ஐ ஐ லவ் யூ. சத்தமே இல்லாம இருக்கீங்க. நீ சொன்னதில் வாயடிச்சு போயிருக்கேன். ஐ லவ் யூ டு மகா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பாக இருப்போம். சரி, நீ போய் தூங்கு. குட் நைட். எனிவே ஹாப்பி நியூ இயர். அப்படியே நம்ம நிலா கிட்டேயும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா? ஹாப்பி நியூ இயர் நிலா. நிலா கிட்டியா? சொல்லிட்டா போச்சு. ஹாப்பி நியூ இயர். அன்னைக்கு ஷாலு சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். மகா லைட்டாக மெண்டலாக அஃபெக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலா கிட்ட பேசுறதெல்லாம் ஓகே தான், ஏதோ விளையாடுத்தனமாக பேசுகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஹாப்பி நியூ இயர் சொல்ல வைக்கிறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்கே. அவளை இனிமேல் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். எந்த விஷயமும் அவளை ஹர்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த நியூ இயரில் நான் எடுக்க போகிற ப்ராமிஸ் என்னென்னா, என் மகாவை எந்த நிலைமையிலையும் நான் கைவிட மாட்டேன். அவளை நான் நல்லா பார்த்துக்கணும். அச்சோ கிருஷ்ணா, விடுங்க. நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். என்னங்க, என்ன பண்றீங்க? சர்ப்ரைஸ். பாருடா. 5 4 3 2 1 டடடான். ஹேய், வாவ், இவ்ளோ கிராக்கர்ஸா? ஹாப்பி நியூ இயர். கிருஷ்ணா, இதெல்லாம் எனக்காக நீங்க பண்ணதா? இல்லை, மற்றவங்க வெடிக்கிறத கூட்டிட்டு வந்து வேடிக்கை காமிக்கிறேன். ஆளை பாரு, உனக்காக நான் ரெடி பண்ணதுடி. வாவ், தேங்க்ஸுங்க. ஏ லூசு, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஏங்க, ஆசையா அத்தனை பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொல்லு. ஏங்க, அங்க பாருங்களேன், ரொம்ப நேரம் வெடிக்குதுல. தேங்க்யூ கிருஷ்ணா. என்னை யாரும் இப்படிலாம் இதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை. அதுக்காக தான் இந்த கிருஷ்ணா வந்துட்டேன்ல, இனிமே நான் பார்த்துக்கிறேன். சரி, மேடம்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது சி போங்க, எப்போ பார்த்தாலும். குட்டிமா, வருஷத்துல நாள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டா ஒரு குட்டி கயலோ இல்லை குட்டி கிருஷ்ணாவோ வருவாங்க. அச்சோ, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தான். சும்மா இருங்க நீங்க. அந்தி சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்கு திங்கள் இற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் பங்கு, நான் சொன்னேன்ல மச்சான், இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு. ஆமா பங்கு, என்ன கிராக்கர்ஸ்லாம் கொளுத்தி விட்டுருக்கீங்க? பயங்கரம் பாஸ். சும்மா வெடிச்சிட்டே இருக்கே. ஆமா, மற்றவங்களுக்குலாம் ஒரு நாள் தான் நியூ இயர், ஆனா உங்களுக்கு மட்டும்தான்ப்பா வருஷம் ஃபுல்லா நியூ இயர். இன்னைக்கு கூட குட்டி கயல் குட்டி கிருஷ்ணா. நடக்கட்டும் நடக்கட்டும். இவ்வாளு வரும்போது சவுண்டு போட்டுட்டு வரமாட்டேன். சவுண்டு போட்டுட்டு வர்றதுக்கு நாங்க என்ன ஆம்புலன்ஸா? ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தா இங்க அதை விட வேலை நடந்துட்டு இருக்கு. பாரு, ஏய்
நீ வேற சும்மா இருடி. என்ன மாமா சர்ப்ரைசிங்ல பலமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை மச்சான், இன்னும் 3 வருஷத்துல ஸ்கூல் அட்மிஷன் போடணும்ல, அதுக்கு தான் வேலை நடந்துட்டு இருக்கு. அச்சோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. பாரு வெக்கத்தை. என்ன நீங்க என் பொண்டாட்டியை ஓவரா ஓட்டுறீங்க? வா குட்டிமா, நம்ம மிச்சத்தை ரூம்ல போய் பார்த்துக்கலாம். ஓ, நீங்க அவங்கள விட மேலே வருவீங்க. எனிவே அக்கா ஹாப்பி நியூ இயர். மாமா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பங்கு. ஹாப்பி நியூ இயர் அண்ணி. இந்த வருஷம் உனக்கு இனியதாகவே அமையட்டும். எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். நானும் குட்டி ஆதின்னு ரெடி பண்ணிடுவேன். பாத்தி அவன் தம்பிய நம்மளை சொல்லிட்டு இப்போ அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது. வா கிளம்பலாம். ஹலோ, என்ன சொன்னீங்க? குட்டி ஆதியா? ஆமாம், உங்களுக்கு தான் எனக்கு கல்யாணமே ஆகலையே, எப்படி குட்டி ஆதி வரும்? எப்படி வரும்னு ரூமுக்கு வா சொல்லித்தரேன். அடிங்க, உங்களை கொன்றுவேன். வாய் ஓவரா பேசுனீங்க. என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். எப்பா, நான் ஒன்று சொல்ல. சரி வாங்க போகலாம். ஐ, உனக்கு ஓகேவா குட்டிமா? எனக்கும் ஓகே தான். அப்போ வா போலாம். തെക്കിനെയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താല് പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே. என்னடி ஓகே தானே? என்னது? அதான் குட்டிமா, குட்டி ஆதி ரெடி பண்ணிடலான்னு சொன்ன நீ. மச்சான் இறக்கி விடுங்க. முடியவே முடியாது. என்ன பண்ணுவ? மச்சான் ப்ளீஸ் இறக்கி விடுங்களேன். சரி இறக்கி விடுறேன். அப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. குட்டி ஆதியை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இறக்கி விடுங்க, இதுக்கான பதிலை அப்போ சொல்கிறேன். சொல்லு குட்டிமா, ரெடி பண்ணிடலாமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்ட முடியும். முதல்ல ஒரு நல்ல பொண்ணாக பாருங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உட்காந்து குட்டியாதே ரெடி பண்ணுங்க. வரேன். ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலுரம்பில். இந்த தம்பி காஃபி குடிச்சிட்டு அப்படியே வேலையை பாரு. அம்மா என்ன இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எப்பவும் ஸ்வேதா தானே எடுத்துட்டு வருவா. என் மருமகளுக்கு தான் நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கே, அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டா. இன்னும் 2 மாசத்துல அனுப்பி வைக்க வேற போறேன். இதுக்கப்புறம் என் கையிலே காஃபி குடிச்சு பழகிக்கோ. அம்மா உண்மையாவே சைன் பண்ணிட்டாளா? ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்வேதா சொன்னாலா என்ன? ஆனா எங்களுக்குள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. அடே, நான் உன் அம்மாடா. அன்னைக்கு அந்த நோட்டீஸ் உன் டேபிள் இருந்ததை பார்த்தேன். நேற்று பார்க்கும் போது அதில் சைன் இருந்துச்சு. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்குள்ள மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு. என் தம்பி, நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் உன் மனசு மாறவே இல்லைல்ல. பாவம் அந்த பொண்ணு, எவ்வளோ மனசு கஷ்டப்படும். இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க மாமியாரை சொந்த அம்மா அப்பா மாதிரி கவனிச்சுக்குது? ஆனால் அவள் எங்களுக்கு மகளாகவே இருக்கிறா. நீ என்னடானா அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்த பார்க்குற? பரவாயில்ல, இதுதான் உங்கள் தலையெழுத்துனா யாரால மாற்ற முடியும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவளை மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது. இந்தா காஃபி எடுத்துக்கூடி. எனக்கும் அந்த விஷயம் நல்லா தெரியுமா. நான் ஏதோ தெரியாமல் உளறிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசு மாறிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் அவள் என்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா. இப்போ அவளை எப்படி சரி பண்ணுறது? ஏதாவது யோசிப்போம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா வெளியே போகலாம். என்ன பேச போறீங்க? எனக்கெல்லாம் உங்ககிட்ட எதுவும் பேச வேணாம். தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுறீங்களா? எனக்கு வீட்டில் 1000 வேலை கிடக்கு. ஏய் ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இவ்வளோ தூரம் இறங்கி வரேன், இப்படி பண்ணுறேன். கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. ஏதோ தெரியாமல் உளறிட்டேன். எங்க திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு கடுப்பா இருக்கு. முள்ளமன்றி தலையா, 4 மாசமா உன் பின்னாடி லோன்னு தெரியுறேன். இது என்னோட டைம். உன்னை எப்படி சுத்த விடுறேன்னு மட்டும் பாரு. ஏய் ஸ்வேதா, ஒன்னதான். வா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? ஹலோ, மறந்துட்டீங்களா என்ன? டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஹே ஆவுன்னா அதே ஞாபகப்படுத்தாத. நான் சொல்ல வர்றது கேளுடி. நான் உன்ன வேதா, அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த ஆளை சொல்ல விட்டுறக்கூடாது. சொல்லிட்டு அவ்வளோதான், கதை க்ளோஸ் ஆயிரும். கொஞ்ச நாள் நம்ம அடுத்த காட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நான் உன்ன போதும் போதும் நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நீங்க என்ன லவ் பண்ணல,
இப்போ நடந்த பிரச்சனை கூட என் மனசை கஷ்டப்படுத்திருச்சு. அதுக்கு வந்து சாரி கேட்க வந்திருக்கீங்க, அவ்வளோதானே? பரவாயில்ல, உங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா நானும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசுல நான் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. போதுமா? ஏய், அதெல்லாம் இல்லடி. நான் உங்ககிட்ட வேற ஒன்று சொல்லணும். தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளு. முடியவே முடியாது. இனிமே நான் உங்களுக்கு யாரு? அதான் 2 மாசத்துல டிவோர்ஸ் கொடுத்து அனுப்புறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. ஓ, அப்ப எதுக்கு மேடம் எப்பவும் போல தாலியை வெளியே போட்டுட்டு திரியுறீங்க? எல்லாம் நீ ஏன் பொண்டாட்டிங்கிறத காட்டுறதுக்காக தானே? என்ன பண்ணி தொலைறது? இன்னும் 2 மாசம் இருக்கே. அந்த 2 மாசமும் நான் உங்க பொண்டாட்டி தான். அதனாலதான் வேற வழி இல்லாம போட்டிருக்கேன். ஓ, வேற வழி இல்லாம போட்டிருக்கீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் வழி விடுறீங்களா? எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் போய் துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, வெளியே போலாம். உங்க கூட வெளியே வரதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை. எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஏய், எனக்கு உன்னை பிடிக்காதுதான். ஆனா இப்போ அப்படி இல்லடி. நான் உன்னை அச்சச்சோ, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் நம்மளால இப்படி பேச முடியாது. நிறுத்துங்க வினோத். இதைத்தானே 4 மாசமா சொல்லிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது, நீங்க என்ன லவ் பண்ணல, இதைத்தானே சொல்ல போறீங்க. எனக்கு அது தெரியும். நீங்க சொல்லிதான் எனக்கு அதை தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மாசத்துல நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன். சும்மா அதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். இவளுக்கு என்னாச்சு? ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம மேல கோவமா இருக்காளா? ஆனா இவ கோவப்படக்கூடிய ஆளே கிடையாதே. அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே மறந்துடுவா. இது கூட தெரியாம நடந்த ஒரு விஷயம்னு அவளுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஆனா ஸ்வேதா, நான் சொல்ல வரத நீ பொறுமையா கேட்க மாட்டேங்கிற. இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. இப்ப எனக்கு பயமா இருக்குடி. என்ன இவரு இப்படி பார்க்கறாரு? ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி பார்த்துட்டே நிக்கிறீங்க, ஏதாவது வேணுமா? ஏங்க, உங்களை தான். ம், என்ன? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது யோசனையில் இருக்கீங்களா என்ன? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, பார்த்துட்டே நிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் நின்றுட்டேன். ஆமா, லட்சு எங்க? அத்தை கூட அவ வெளியே விளையாடிட்டு இருக்கா. ஓ, ஆமால, சரி மறந்துட்டேன். நீங்க இன்னைக்கு கடைக்கு போகணுமா என்ன? ஏங்க, இன்னைக்கு நியூ இயர் லீவு. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? டேய் அருண், என்ன பண்ற? லட்சுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீ பாட்டுக்கு அவங்கள ரசிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு, வேணாம். அட என்னங்க, உங்களுக்குள்ளேயே எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. இல்ல பிரியா, ஃபைல் எடுக்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, இவ்வளோதானா? அதை கேட்க வேண்டியதானே? இருங்க, நான் எடுத்து தரேன். இதுல 2-3 ஃபைல் இருக்கு. எதுவா இருக்கும்? அருண், இதுல எந்த ஃபைலு? ஏங்க, மேலேயே இருக்குல்ல, எல்லோ கலர், அந்த ஃபைல் தான். ஓகே, இந்தாங்க. ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒர்க் இல்லையே, எதுக்கு இந்த ஃபைல்? இதை நேத்தே ஆஃபீஸில் சைன் பண்ண கொடுத்தாங்க. நான் தான் அப்படி பெண்டிங்கில் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால தான் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். சரிங்க, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை பிரியா, அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. சரி, இந்த ஃபைலை படிங்க. நான் போய் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். அடைச்ச, நம்ம பற்றி என்ன இப்படி போகுது? லட்சுக்காக தான் கல்யாணமே பண்ணியிருக்கோம். பிரியா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம பாட்டுக்கு அவங்கள இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். பாட்டிக்கு உப்பு உப்பு சொல்ல தெரியாது, நீ சொல்லிட்டே வா, பாட்டி நடக்கிறேன். ஐயோ, ஏ லட்சு, என்ன பண்ற நீ? அம்மா, பாத்தா தெரியல, பாட்டி கூட உப்பு உப்பு விளையாடிட்டு இருக்கேன். என்னது, உப்பு உப்பு விளையாடுறியா? அத்தை சாரி த. ஏய், இறங்குடி, பாட்டிக்கு முதுகு வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பாட்டிக்கிட்ட நான் அப்பவே கேட்டுட்டேன், பாட்டிக்கு முதுகுலாம் வலிக்கலையா. அத்தை சாரி த, உங்களை ரொம்ப படுத்துற போல, இறக்கி விடுங்க. அட, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏன் பேத்தி கூட நான் விளையாடுறேன், இதுல என்ன இருக்கு? ஏய் லட்சு, இறங்குடி. போமா, நீயும் விளையாட வர மாட்டே, என்னையும் விளையாட விட மாட்டே. எனக்கு இப்படி விளையாட ஜாலியா இருக்கு. ஏன் இருக்காது? அதே ஸ்கூலுக்கு போக சொன்னா மட்டும் வலிக்கும், ஆனா விளையாட சொன்னா நல்லா ஜாலியா விளையாடுவேன். அம்மா, ஹோம்வொர்க் எழுதியா இல்லையா? எம்மா, விளையாட்டு முடிச்சிட்டு அப்புறம் எழுதிக்கிறேன். அட, இன்னைக்கு லீவு தானே, அவ அப்புறமா ஹோம்வொர்க் எழுதிக்குவா, விடு. இல்லத, என்ன இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அவ அப்படியே டிமிக்கி கொடுத்துருவா, நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஹோம்வொர்க்லாம் நான் அப்புறம் எழுதிக்கிறேன், இப்போ நான் பாட்டி கூட விளையாடுறேன். முடியவே முடியாது,
அப்படியே நீ விளையாடிட்டே இருந்தீனா எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஈவினிங் தூங்கிடுவேன். அப்புறம் ஸ்கூல்ல உங்க மிஸ்ஸுக்கு யார் பதில் சொல்றது? நான் தூங்க மாட்டேன், நான் ஹோம்வொர்க் எழுதிடுவேன். இப்ப கொஞ்ச நேரம் பாட்டி கூட விளையாடிட்டு வரணும் ப்ளீஸ். பாட்டி சொல்லுங்க. லட்சுமா, படிக்கிறது ரொம்ப அவசியம். நீ போய் ஹோம்வொர்க் எழுதிட்டு வா, அப்புறம் நம்ம விளையாடலாம். நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? நான் போய் அப்பா கிட்ட சொல்றேன். சாரி த, ரொம்ப சேட்டை பண்றாளோ? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குழந்தைங்க இப்படிதான் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். எனக்கும் வீட்டில் சும்மா உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்க தான் செய்யும். அதுக்கு என் பேத்தி கூட விளையாடுறதுக்காவது கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்க த, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சரிங்க த, அப்போ நான் அதையே சமைச்சிட்றேன். பொரியலுக்கு என்ன பண்ணட்டும்? பொரியலுக்கு முட்டைக்கோஸ் வச்சுக்கலாம். சரி வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை த, நீங்கள் இருங்க, நான் போய் சமைக்கிறேன். இப்போதான் அவளை ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறேன்னு சொன்னேன், இப்போ சமைக்க வரேங்கிற. நீ போய் அவளை ஹோம்ஒர்க் எழுத வை, நான் சமைச்சுக்கிறேன். அத்தை, நானே பண்ணுறேன். அவள் எப்படி அவங்க அப்பா கிட்ட போயிருக்கா, அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவள் ஹோம்ஒர்க் எழுத மாட்டா. அதனால நானே சமைக்கிறேன். அட என்னடா அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கேன். சரி நீ வேலை பாரு, உன வேணான்னு சொல்ல. நானும் கூட மேடம் ஒத்தசியா இருக்கேன். இல்லைத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பாடுறா, வீட்டுக்கு வந்த மருமக உடனே அதிகாரத்தை கையில் எடுக்கிற போல. அச்சச்சோ அத்தை, அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேலை செய்யாமல் சும்மாவே இருக்கேங்கிறனால சொன்னேன். பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரிவா, 2 பேரும் பாதி பாதியாக வேலையை பார்த்தா சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரிங்க அத்தை.